இட்ஸ் டியூஸ்டே, எங்கள் அம்மாவோட பர்த்டே. ஸோ அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால் அவங்க கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. எப்போயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. சாரீ வாங்கி கொடுக்கலான்னா கூட சாரியுமே எங்கிட்ட நிறைய நியூ சாரீஸ் இருக்குது, நான் அதில் ஏதாவது ஒன்று கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுலையுமே அம்மாவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போயுமே வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட ஆசைக்காக ஒரு 2-3 டைம்ஸ் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தப்போ கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சரி ஓகே என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அட்லாஸ்ட் சொன்னாங்க ஒரு 10 பேருக்கு சாதம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீ பிளானிங் எதுவும் இல்லாததுனால வீட்டில் கேர்டு தான் இருந்தது. நல்ல வேலை. சரி ஓகே கேர்ட் ரைஸ் பண்ணிடலாம், குயிக்காக பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ட் ரைஸ் பண்ணியாச்சு. கேர்ட் ரைஸ் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ் பார்த்தா பாக்ஸஸ் வாங்குறதுக்கும் டைம் இல்லை. சரி ஓகே வீட்டில் இருந்த பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து எப்படியும் ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. பாக்ஸஸ் எல்லாம் தூக்கி போட்டுடலான்னு சொல்லுவேன். இப்போ பாரு எடுத்து வச்சதுனால தான் அவசரத்துக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட டைலாக்கு. சரி ஓகே அதுவும் சரி தான், அவசரத்துக்கு யூஸ் ஆச்சு. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால அவங்கக்கிட்டேயே பேக் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். நானே கொடுத்துட்டு வந்துடுறேன், போகிற வழியிலே வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி அதோடு சேர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு கொடுத்தாச்சு. ஸோ அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. அம்மா ஹாப்பி. எனக்கும் அம்மா கேட்டதை செஞ்சு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி. அவ்வளோதான்.